வணக்கம் வணக்கம் நண்பர்களே. எனக்கு என் கார்டனில் வந்து பார்க்கும்பொழுது இந்த பூவை பார்த்தேன். இது வந்து ஒரு கேக்டஸோட ஃப்ளவரு, கள்ளிச்செடி. சரியா? இந்த கள்ளிச்செடியோட பூ எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு இந்த கள்ளிச்செடியை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அதோட நிலமை. 4 வருஷமாக, நான் பேச்சுக்கு சொல்லலை, நிஜமாகவே 4 வருஷமாக இந்த தொட்டியில் இதோட சைஸ் பாருங்கள், இவ்வளோ தான். ஓகேவா? 4 இயர்ஸாக இந்த தொட்டியில் இப்படியே தான் இருக்குது. என்னால் பராமரிக்க முடியல நிறைய செடின்னு சொல்லி இது ஓரமாக போட்டுட்டேன். இது ஒரு ஓரமாக அது பாட்டுக்கும் இருந்தது. மெத்தது ஊற்றுற தண்ணி இதுக்கு படும். கேக்டஸ்க்கு தான் தண்ணி நிறைய தேவையில்லையே. பட் அது பாருங்கள், அது கருகி போய் இதே பொசிஷனில் தான் இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 4 வருஷமாக இந்த பொசிஷனில் இருக்குது. ஐ திங்க் கீழே வேறு விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஆட்ட முடியல. இங்கெல்லாம் காஞ்சி போச்சு. இது பூ விட்டுருக்கு. இப்போ அவ்வளோ அழகாக இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இது செத்து போயிடுச்சுன்னு நினச்சேன். எதுவுமே வாழ்க்கையில் நடக்காது, எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம நினச்சிட்ருப்போம்ல நிறைய விஷயம். எனக்கு அது ரொம்ப நினைவுபடுத்திச்சு. நடக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். இதோட நிலைமையை பாருங்கள், ஆனால் இதோட அழகை பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம தோண்டு போக வேண்டாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு, இது சாத்தியமே இல்லைன்னு நினச்சாலும் கடவுள் எழுதி வச்சு உனக்கு இது வேணும் நடக்கும் அப்படின்னாருன்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த காஞ்சு போன களிச்செடியில் இவ்வளோ அழகான பூ இருக்க மாதிரி நம் வாழ்க்கையும் மலரும். நம்பிக்கையோடு காத்திருப்போம். பாய்.